ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சுவையான ரவா குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. உங்ககிட்ட ஏலக்காய் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை 1 மினிட் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பேனில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை மிதமான சூட்டில் 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ இதில் 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரவை கெட்டி ஆயிரும். இப்போ இதை 2லிருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வரும். நல்லா கெட்டியான உடனே இதில் 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறின உடனே இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மணிக்கு பிசைஞ்சுக்கணும். சரியாக பிசையலாட்டி நாம் பொரிச்சு எடுக்கும் போது உடஞ்சிரும். அதனால் நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற உருண்டையை சேர்த்துக்கலாம். இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேக விடணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் இதை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். எல்லா உருண்டையும் இதே மாதிரி செஞ்சு சர்க்கரை பாகோடு சேர்த்துடலாம். இதை 2லிருந்து 3 ஹவர்ஸ் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், சுவையான ரவா குலோப் ஜாமுன் தயாராகிரும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.